ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம அலா ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரொம்ப பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. நான் வந்து இத்தனை வருஷமாக இந்த மெத்தடில் தான் வந்து கட்டிங் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலர் ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் நான் வந்து எடுத்திருக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் லீனாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பாடியாக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே வந்து ஒரு மீட்டர் தான் வந்து எடுத்துக்கிறது. ஏன்னா நமக்கு உள்ள பட்டிக்கு வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கை மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து கீழே ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து கோடு போட்டிருக்கிறேன். அடுத்து நம்ம வந்து இந்த பிளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த கோடு வர இடத்துலையே அந்த கையை இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள வெளியே எங்கேயாவது வந்து துணி வந்து கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கையோட அந்த பிசிறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசிறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு அந்த பிசிறு கீழால இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மேலே நம்ம தைக்கிற அளவுக்கு மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிச்ச இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அப்படியே பேக் சைடில் திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு மார்க் வந்து வரும், இன்னொரு பிசுறு. அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அது குடஞ்சி வெட்டியிருக்காங்களோ நம்ம வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து குடஞ்சி தான் நம்ம இதில் வந்து வெட்ட போகிறோம். சைடில் எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேலு இந்த கைக்கிட்ட ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அந்த குடஞ்சி வெட்டின பாகத்துக்கும் வந்து ஒரு 2 கிளாத்தை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்து இந்த இன்னொரு கட் வந்து கொடுத்துடலாம். நமக்கு அது குடஞ்சி வெட்டுறதுக்காக சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ கை வந்து கட்டிங் முடிஞ்சுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கை கட்டிங் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து இந்த ஆர்டர் வைஸில் தான் வந்து நான் வந்து கட் பண்ணுவேன். அந்த மெத்தடை தான் நானும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கீழே பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக வேணும் அப்படின்னா மெல்லிஸாக மடிச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக மடிச்சுக்கோங்க, உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த சைடில் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தை இப்படி ஒன்றா வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது கழுத்து இருக்குது இல்லைங்களா, கழுத்து இது ரெண்டையும் ஒன்றா வச்சு அந்த இடத்துல வர சென்டர் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கழுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சதுக்கு அப்புறமே அதாவது பேக் சைடில் வர கழுத்து மட்டும்தான் நம்ம வந்து ஒன்றா வைக்கணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ஊக்கு போடுற இடம் பி போடுற இடத்துக்கிட்ட இருந்தெல்லாம் வந்துடாதீங்க. இப்போ இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளவுஸோட ஹைட்டு கீழே நம்ம கோடு போட்ட இடத்துல இருந்து மேலே வரையும் இது வந்து ரெடி. எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவையும் நம்ம வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ மேலே 2 இடத்துலையும் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம மார்க் பண்ணினதை அதை அப்படியே அந்த இடத்துல சென்டர் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ மார்க் பண்ண இடத்த நான் இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக வர மாதிரி வந்து வச்சுக்கிறேன். மேலேயும் கீழேயும் கரெக்டாக அந்த இடத்துல சென்டர் வரணும். இதை வச்சுட்டு அடுத்தது நம்ம அப்படியே கழுத்து கொண்டு வரலாம். கழுத்து கொண்டு வந்தோம்னா நமக்கு அந்த மேலே அந்த தையல் கிட்ட கரெக்டாக கழுத்து வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அழகாக கழுத்தோட நம்மளோட ஷேப் வந்து எடுத்துடலாம். அதே அளவில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடில் கழுத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியும் மேலே இந்த ஷோல்டர்ல இருந்து கை கிட்ட நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சும் தள்ளிக்கிறோம். ஏன்னா நமக்கு அது தையல்ல போயிடும் அப்படிங்கிறதுக்காக. கீழே சென்டர் சரியா இருக்கா, கீழே பாட்டம் இடுப்பு கிட்ட இருந்து மேலே ஆம்கோல் கிட்ட வரையும் வர இடம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேலேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு. அடுத்தது ஆம்கோல் வளைவு. ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு பாருங்க, நான் இந்த மாதிரி அந்த வளைவுல என்னோட 3 விரலை வச்சு அதை அப்படியே பேக் சைடு திருப்பி தான் நான் வந்து இந்த மாதிரி
இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பேக்கில் நமக்கு எந்த சுருக்கமும் வராமல் எங்கேயுமே துணி தூக்கிட்டு இருக்காமல் நம்ம வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இதுவே நல்லாவே குடஞ்சி தான் வெட்டியிருக்காங்க, கிளாத் எதுவுமே இல்லாமல். இப்போ நான் அதே ஷேப்க்கு ரவுண்ட் நெக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம், ஸ்கேல் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராமல் அந்த துணி வந்து நமக்கு எங்கேயுமே கோணையாக போகாமல் நம்ம வந்து ஒரு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம போடுற மார்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நம்ம வந்து கையும் கட் பண்ணியாச்சு, பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து எல்லா ப்ளவுஸுமே நான் வந்து கொக்கி பக்கம் தான் வச்சு அளவு போடுறது, அதனால் கிராஸில் எடுத்துக்கிறேன். கிராஸ் எடுக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் அந்த துணி வந்து நமக்கு தூக்காம இருக்கும். கிராஸ் கரெக்டா எடுக்கல அப்படின்னா அந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. லைனிங்ல எப்படி இந்த மெயின் கிளாத்ல எப்படி கிராஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரியே லைனிங்லையும் கரெக்டாக கிராஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த துணி வந்து அதோட போய் ஒட்டிக்கும். நமக்கு துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளமும் வந்து வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மேலே ரெடி அளவு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு ஷோல்டர்ல இருந்து, அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளிட்டு அந்த சைடு ஆம்கோல் கிட்ட மேலே ஏற்றி ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பட்டியிலிருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு பாருங்க, அந்த வளைவுல என்னோட கை 3 இடத்துல வச்சுட்டு வரல, அதே மாதிரியே வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கியில இருந்து மேல இருந்து கீழே பட்டியிலிருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கு ஷோல்டர்ல சென்டர்ல வச்சுக்கோங்க. இது மேல இருந்து கீழே வரையும் கொண்டு வந்து இந்த வளைவு வர இடத்துல மட்டும் லைட்டா ஒரு பெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து பிளவுஸோட முன்பாகம் வந்து கட் பண்ணியாச்சு. இதுல நான் வந்து எதுவுமே எடிட்டிங்கே வந்து போடலை. நான் வந்து கட் பண்ற டைமிங் தான் வந்து நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாகவும் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கான டைமிங், இந்த லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நிமிஷம் 14 நிமிஷம் வந்து ஆச்சு. நார்மல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கோட கழுத்து கரெக்டாக வரணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கு அதுக்கப்புறமே நெக் ஷேப் தைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடு ஆம்கோல் கிட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கிராஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டேன். முன்பாகம் இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சு பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு இந்த ஷோல்டரில் தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து பேக் சைடு வந்து ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ராவும் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வந்துருச்சு. அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் வளைவு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணுற இடமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு இந்த வளைவு பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடமும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம இதுக்கு வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பீஸ் வி பீஸும் வந்து எடுத்துடலாம். கொக்கி பீஸ் வி பீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கழுத்து கட் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துலையே எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துடலாம். பட்டிக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை நான் அப்படியே வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பட்டி வந்து சரி போதும் அப்படின்னு நினச்சி கட் பண்ணோம் அப்படின்னா பத்தாமல் போயிடும். ஒரு நூல் தானே அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு நூலில் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டியும் சின்னதாக போயிடும். நான் வந்து அதில் இருக்கிற அளவுக்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1/4 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு
தைக்கிறதுக்கும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளார பிடிச்சி தைக்கிறதுக்கும் விட்டுட்டு ஒரு ஷேப்பாக ஒரு வளைவு மட்டும் கொடுத்துட்டு நம்ம 2 சைடும் நமக்கு ஒரே அளவு தான். கீழே வந்து இந்த பெண்ட் வர இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சுக்குள்ளே குடஞ்சி வெட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த முன்பாகத்தை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்தது அந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் கொடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிளாத் வேணும் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரையும் லைனிங்கில் வந்தது அப்படின்னா நம்ம ஒரு 2 கிளாத் 3 கிளாத் எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னா அந்த பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ மீதி வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் எப்பயும் போல் நார்மலாக தைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் கிளாத் ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச வரையும் உங்களால் எவ்வளோ நீட்டாக ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. அப்போ தான் நம்ம மேற்கொண்டு நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. எப்பயுமே ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது ஒருத்தராக மட்டும் பார்க்காதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பேத்துக்கிட்ட நம்மளை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரையும் வந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வாங்கினீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாளுக்குள்ளே வந்து டெலிவரி கொடுக்க பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல கொடுத்தாலும் வந்து லேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து கொடுத்தா உடனே கொடுத்துட்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தாலுமே நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் நம்ம வந்து செய்யணும். எத்தனை பேர் வந்து இது கிடைக்காம அப்படி வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தான் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத் எல்லாமே இந்த லைனிங் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல அந்த கைக்கு அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கு கொஞ்சம் கரை வருது. ஆனால் அவ்வளோ பெரிய கரை வந்து நம்ம பேக் சைடில் வச்சோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த கரையை நம்ம வந்து வேஸ்ட்டும் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கரையை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் வந்து அவ்வளோ லென்த்தாக வைக்கல, கீழே மடித்து தைக்கிறதுக்கும் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அது மீறி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து அந்த கரை வந்து வரும். அப்போ பார்க்கும்போது அது வந்து நீட்டாக இருக்கும். எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஏதாவது டிசைன் வேணுமா, நாட் வைக்கணுமா, இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா. நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இல்லை அவங்களோட ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் ஒரு சில டைம் அவங்க சொல்லலாம்னு நினச்சி மறந்துருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பட்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் எடுக்கணும். எடுக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த நெக் ஷேப்பு இது எல்லாமே கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும். நான் இதுக்கு பாருங்கள் டேப்பே யூஸ் பண்ணல. டேப் யூஸ் பண்ணாமல் அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். நான் இதை வந்து உங்களுக்கு என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுறேன். இத்தனை வருஷமாக வந்து இப்படி தான் நான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமர்ஸை இன்க்ரீஸும் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு கூட்டலோ கழித்தலோ இந்த மாதிரியெல்லாம் போடவே தேவையில்லை. ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு இது மாதிரி சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடை டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுற மாதிரி மெத்தடையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைலர் கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லா மெத்தடு எல்லா மாடல்ஸுமே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.